வணக்கம் மாணவர்களே, இது ஒரு அருமையான கணக்கு. நம்ம நல்லா குழப்பக்கூடிய ஒரு கணக்கு. நீங்கள் கொஞ்சம் கவர்மெண்ட்ல நல்லா குழப்பம் ப்ளஸ் நிறைய கணக்குகள் இருக்கும். நீங்கள் கொஸ்டின் சொல்ல பார்த்தீங்கன்னா ஏதோ சப்ஸ்டியூட் பண்ணோமா அப்படியே ஆன்சர் எடுத்தோமா அப்படின்ற மாதிரி இருக்காது. அதில் நம்ம சில மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அந்த மேத்தமெட்டிக்கல் ப்ராசஸ் நம்ம எவ்வளோக்கெவ்வளோ வேகமாக பண்ணுறோமோ அவ்வளோக்கெவ்வளோ என்ன செய்யும் ஆன்சர் வரும். அது எப்படி நமக்கு வரும்னா நம்ம திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். மெயினாக அந்த ஸ்கொயர் ரூட்டில் கொடுத்து இந்த ஸ்கொயர் ரூட் அந்த பசங்களுக்கு ஒழுங்காக ப்ராசஸ் பண்ண தெரியுதா அப்படின்ற மாதிரி கணக்கு வருது. சரிங்களா? இப்போ நம்ம ஒழுக்க கணக்குள்ளே போவோம். என்ன கார் ரேஸ் ஆன் ஏ ஸ்ட்ரைட் ரோட். இங்கே கார் ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது, அப்படியே ஸ்ட்ரைட் ரோடு. சரிங்களா? இந்த மாதிரி போகுது. கார் ஏ டேக்ஸ் ஏ டைம் டி லெஸ் தென் கார் பி. என்ன சொல்கிறாங்க, ரெண்டு கார் இருக்குது, ஒன்று கார் ஏ இருக்குது, ஒன்று வந்து கார் பி இருக்குது. இந்த இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் கார் ஏ டைம் t = 0 ஸ்டார்ட் பண்ணுது. இனிஷியல் வெலாசிட்டி u = 0 வச்சுக்கோங்களேன். ஃபைனல் வெலாசிட்டி வந்து a1 t0ன்னு வச்சுக்கிறோம். சரிங்களா? பிகாஸ் அவங்க கொடுத்துட்டாங்க, ஆக்சிலரேஷன் கொடுத்துட்டாங்க. கார் 1க்கு ஆக்சிலரேஷன் a1 கொடுத்துட்டாங்க, கார் 2க்கு ஆக்சிலரேஷன் a2 கொடுத்துட்டாங்க. ஸோ பட் கார் பி வந்து என்ன எடுக்குது, என்ன சொல்ல, கார் ஏ டேக்ஸ் டைம் t லெஸ் தென் கார் பி. அப்போ என்ன எடுக்கணும், கார் பி எவ்வளோ எடுக்கும், கார் பி வந்து t0 + t எடுக்கும். அதோட லெஸ் தென் டீனா இங்கே ஒன்லி a1 t0 மட்டும் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ரிவர்ஸில் நம்ம எழுத தெரியணும். ஓகே, அவங்க என்ன கேட்குறாங்க, both the cars start from the rest and travel with a constant acceleration a1 and a2 respectively, then v is equal to, ரெண்டுமே என்ன செய்யுது, கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் a1 and a2 போகுது. அப்போ அதோட வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. கார் ஏ டேக்ஸ் டைம் t0 + t, இதுதான் டைம். கார் ஏ டேக்ஸ் டைம் t0, இந்த இடத்துல t0. ஸோ ரெண்டு வெலாசிட்டிக்குள்ள டிஃப்ரென்ஸ் VA மைனஸ் VBக்குள்ள டிஃப்ரென்ஸ் போனோம்னா VA வந்து A1 T0, VB வந்து A2 T0 + T. இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இது நான் சிம்பிளிஃபை பண்ணால் எப்படி கிடைக்கும், A1 மைனஸ் A2 T0 மைனஸ் A2 T இப்படின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். டிஸ்டன்ஸ் சேம் தான் ரெண்டுக்குமே, கார் ஏ கார் பி ரெண்டுக்குமே டிஸ்டன்ஸ் சேம். ஸோ SP = SA அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ SA கார் ஏ கூடியது இப்படி கூட நான் எழுதிக்கலாம், இதை மாற்றி எழுதிக்கிறோம். ஏன்னா அப்போ இது வந்து SA = SPன்னு வச்சுக்கோம். ஏன்னா அப்போ தான் இங்கே அப்படி தான் இருக்குது. ஸோ SC = 1/2 A1 T0², SB = 1/2 A2 T0 + T² இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், இதை 1/2 1/2 கேன்சல் ஆகிடும். A1 இருக்கும், இங்கிட்ட A2 இருக்கும். ஸோ இந்த ரேஷியோ வந்து A1/A2. இந்த ரேஷியோ வந்து A1/A2. டைம் ரேஷியோ வந்து T0 + T/T0 இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இப்போ இந்த ஸ்கொயர் எடுக்கணும்னா நம்ம என்ன செய்யறோம், ஸ்கொயர் ரூட் போடுறோம். இங்கிட்டு ஸ்கொயர் ரூட், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1/A2 இருக்கும், இங்கிட்டு 1 + T1/T0 இருக்கும். இதில் வந்து T1/T0 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1/A2 - 1 இருக்கும். அல்லது T1/T0 = ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் A2 / ஸ்கொயர் ரூட் ஆஃப் A2 இருக்கும். அல்லது T0, இது வந்து T0 வந்து = T1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் A2, இங்கே போய் இது மல்டிப்ளை ஆகும், டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 - ஸ்கொயர் ரூட் ஆஃப் A2 இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த T0 இருக்கு இல்லையா, இந்த T0 எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சரிங்களா? இந்த டைம் அப்படியே வச்சுக்கிற போகிறோம். இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். ஓகே, பார்ப்போம். இப்போ நம்ம அதில் போய் சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, அடுத்த ஸ்லைட் போய்க்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் VA - VB = A1 - A2 T அப்படின்னு எழுதுகிறோம். இது வந்து அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இல்லையா, T0 வேல்யூ நம்ம இங்கே எழுதிக்கிறோம். ஸோ இங்கே T0 அதோட வேல்யூ இங்கே எழுதிக்கிறோம், -A2 T. இங்கே -A2 T அப்படியே வருது. இந்த டேம் இருக்கு இல்லையா, இது என்னாலலாம் இந்த மாதிரி ரெண்டு தான் பிரிச்சு எழுதலாம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 + A2, ஸ்கொயர் ரூட் ஆஃப் A1 - A2, அதை இங்கே எழுதிக்கிறோம். சரிங்களா? T ஸ்கொயர் ரூட் ஆஃப் A2 இது அப்படியே இருக்குது. இப்போ கீழே இருக்க டேம் அப்படியே இருக்குது. இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு நமக்கு இருக்குது இந்த டேமும் இதுவும் தான் இருக்கும்.
இதுவும் இந்த டேம் இருக்கும் மைனஸ் a2t அப்படி இருக்கும். இப்போ இதை இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 இருக்குது, இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 a2 tன்னு வரும். ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 ரெண்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் a2 a2 வரும். மல்டிப்ளை பை t மைனஸ் a2t வரும். இதுவும் கேன்சல் ஆகிடும். கேன்சல் ஆகிட்டு எனக்கு என்ன இருக்கும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் a1 a2 tன்னு இருக்கும். சரிங்களா? வெலாசிட்டி டிஃப்ரென்ஸ் எப்படி எழுதலாம், நம்ம வின்னு எழுதலாம். ரெண்டு காருக்குடைய வெலாசிட்டி டிஃப்ரென்ஸை வின்னு எழுதலாம். இதுதான் அவங்க கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ப்ராசஸ் இந்த மாதிரி இந்த எப்படி பிரித்து எழுதுறது நமக்கு தெரியணும். அப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியும். புரியலா? அப்புறம் அந்த டி நாட்டுக்கு வேல்யூ எப்படி சிம்பிளிஃபை பண்ணணும் தெரியும். ஒன்ஸ் அது தெரியாத நம்ம அந்த வேல்யூ இங்கே என்ன செய்ய முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், டைம் கன்சியூம் ஆகும். இதை நம்ம திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால தான் என்ன செய்யும், வேகம் கிடைக்கும். ஸோ அவங்க மொத்தத்தில் எதிர்பார்க்குறது ஈஸியாக வந்து மார்க் எடுத்துடக்கூடாது. ஒரு மார்க் கொடுக்குறோம்னா என்ன செய்யணும், கணக்கு நல்லா போட தெரியணும், தவறு இல்லாமல் போட தெரியணும், வேகமாக போட தெரியணும், கான்செப்டும் அப்ளை தெரியணும், கணக்கும் போட தெரியணும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க.